மிதுன ராசி அறிவிலையும் சரி, நகைச்சுவையிலையும் சரி, கலந்த மாதிரி பேசுறதுல இவங்கள அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு திறமையா பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாது. ஒரு மணிக்கணக்காக பேசுவாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். எந்த சூழ்நிலையுமே ரொம்ப எளிதாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மிதுன ராசி என்பவர்கிட்ட இருக்கும். புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க. புது புது விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு 10 நண்பராவது என்னாரே உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நண்பனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உயிரியாக கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுனராசி என்பர்கள். அப்படி உயிரை கொடுக்குற மாதிரி தான் பேசுவாங்க இந்த மிதுனராசி என்பர்களுமே அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் அந்த பிரச்சனையை பல கோணங்களில் ஆராயக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க தான் இந்த மிதுனராசி என்பர்கள். எதையுமே எடுத்தவங்க கவுத்தோம் அப்படின்னு பேசாமல் யோசித்து பேசி கரெக்டாக ஒரு தீர்வு சொல்லக்கூடியவங்க தான் இந்த மிதுனராசி என்பர்கள். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப சாமர்த்தியசாலியாகவும் இருப்பாங்க இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாத கிரக அமைப்புகள் இவங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, ஆணி மாதம் பொதுவாக ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த அமாவாசை நாட்களில் ஒரு சில விஷயங்களை செய்யணும், அது என்ன அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மிதுனராசி என்பர்கள் அமாவாசையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. என்னன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வ அருள் மட்டும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் போய் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. அதே உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி இந்த மிதுனராசி என்பர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். சரி, இவங்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கணக்கம்பட்டி ஐயா ஜீவ சமாதிக்கு போயிருக்கீங்களா? அங்கே எத்தனை முறை போயிருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்பில் நடந்தது? பொதுவாக பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி ஐயாவோட ஜீவ சமாதியை போய் தரிசிச்சுட்டு வந்தாங்க, அதுவும் அமாவாசை பூஜையில் பௌர்ணமி பூஜையெல்லாம் கலந்துக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் தெரிகிறதாக நிறைய அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த ஜீவசமாதியை தரிசிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பரபவ வருடம் தமிழ் மாதம் 3வது மாதம் இந்த ஆணி மாதம். இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசியிலேயே செஞ்சிருக்கிறார். அவரோடு சகாய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்த போகிறாங்க. இதுவரை உங்களுடைய ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்போது 2ஆம் இடத்துல சஞ்சரித்து அதில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். தனவரவு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு பணவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுடைய பணப்பையை நிரம்ப போது, சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் எந்த காரியம் தடைபட்டு வந்துச்சோ, குறிப்பாக சுபகாரியம் எந்த காரியம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த சுபகாரியம் தானாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் வரன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அரண் அமையாமல் தடைபட்டுக்கிட்டே நின்றுருக்கோம், அப்புறம் தரேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்காமலே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களே வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, தானாக அந்த வரன் அமையறதுக்கான யோகம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல ஒரு சில இடர்பாடுகள், ஒரு சில பிரச்சனைகள், கடன் வாங்குற இடத்துல கொடுத்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகளையும் இன்னல்களையும் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். அதனால் ஏற்பட்ட இன்னல்களும் மனக்கசப்புகளும் மனத்தாங்கல்களும் வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம்.
நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு ஆனி மாதம் 5, 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு வந்து செவ்வாய் செல்ல இருக்கிறார். நம்மளுடைய மிதுன ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய், லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர் விரயஸ்தானத்தில் வரும்போது கொஞ்சம் விரயங்களும் அதிகமாகும், வரவை காட்டிலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். ஏன்னா சுப செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வீண் விரயம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுப செலவு கொஞ்சம் செஞ்சுக்கிறது நல்லது. வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, அதே மாதிரி ஏதாவது நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அதெல்லாம் வாங்கிறது, இந்த மாதிரி சுப செலவுகளை நீங்கள் செஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. வரவு வாங்குறதும் பணத்தை பையில போட்டு சேமிக்காமல் ஏதாவது ஒன்றில் முதலீடு போடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த விரைய செலவை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சால் செய்யுங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தேவைக்காக விலை உயர்ந்த பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கும்போது அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, கரெக்டாக எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் நிலம் வாங்குவீங்க. இந்த நிலம் வாங்குறவங்க பத்திரப்பதிவில் ஏதாவது இடையூறு இருக்கா, பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்க. முக்கியமாக டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கடினமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை போல் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சாதகமான பலன் தான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சோதனை காலம்லாம் முடிஞ்சிடுச்சு. சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலம் தான். கிரக அமைப்பும் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன இடைஞ்சல்களும் தடைகளும் கொஞ்சம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் வராது. ஏன்னா மேலதிகாரிகள் உங்களுக்கு அதிகமாக வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தொடர்ச்சியாக அவங்களால வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, பணி சுமை அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தசாபதி ரொம்ப பலமான இடத்துல இருந்தாருன்னா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. இந்த இழந்ததெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான். தசாபதி கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தை விட்டு விலகிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணெல்லாம் கூட இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மிதுனராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் ஆனி மாதம் 21ஆம் தேதி அன்று சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பஞ்சம விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்துக்கு வரும்போது பிள்ளைங்களுடைய கல்யாண கனவெல்லாம் நனவாகும். மிகப்பெரிய தொகை அதற்காக செலவாகும். அதனால் சுபவரையும் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அமையும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய மேல் படிப்புக்காகவோ அல்லது பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காகவோ கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமையும். உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. வெளிநாடு வெளியூருக்கு செல்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வெளியில் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. நீங்கள் செய்கிற வேலையிலே கூட ஒரு புத்துணர்ச்சியோடு இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. புதுசாக ஒரு சில விஷயங்களை வித்தியாசமாக செய்வீங்க. இந்த ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பாகப்பிரிவினையினால் அண்ணன் தம்பிக்குள்ளேயே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தகராறுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கும். பங்கில் கூட ஒரு சில இன்னல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் அண்ணன் தம்பிங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டாம். குறிப்பாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. அதனால் பொறுமையாக இருங்க. அதிகம் பேசுகிறத குறைச்சிட்டு கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க. எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். வெளியில் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள்லாம் கூட ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும். வருகின்ற நாட்களில் பெருசாக ஆரோக்கிய ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஆனி மாதம் 31ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சனி பகவான் அவர் பாக்கியாதிபதியாக வரும்போது அவரும் வக்ரக பெற்ற காலத்தில் வரும்போது நிறைய நன்மைகள் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு கிடைக்கும். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத கவலை அது வரும். அதே நேரத்தில் அதுலேயே முழுகி போகாமல் மீண்டு எழக்கூடிய ஒரு திறமை நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுடைய ஆள் மனதில் வரும். அதனால் அவங்களுக்குள்ளேயே அவங்கள ஆட்படுத்திக்குவாங்க. அதனால் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால குருவுடைய பார்வை அங்கே பதியும் போது பெரிய அளவு பாதிப்பு எதுவும் ஏற்படாது நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சனியோடைய பார்வை 7,
12 ஆகிய 3 இடங்கள்லையும் 4 இந்த 3 இடங்கள்லையும் பத்து ஏறதுனால தாயோட உடல் ஆரோக்கியத்தை ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் சரியாகும். இடம் வாங்கும்போது அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படின்னு சிந்திச்சு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. ஒரு கட்டடமே கட்டுறீங்க அப்படின்னா கூட அந்த கட்டடத்தை கட்டும்போது கரெக்டாக உறுதியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாதி கட்டடம் கட்டிட்டு பாதியில் வேலை நிறுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அந்த நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு அந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த கட்டடத்தை மீண்டும் தொடர்ச்சியாக கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. ஒரு சில டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளால் ஒரு சில இன்னல்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சு ஓரளவுக்கு சாதகமான பலன் அவங்க மூலியமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் மூலிமா ஒரு சில விஐபிகளை சந்திப்பீங்க. அதன் மூலிமா உங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, அவங்க மூலிமா ஒரு சில சாதகமான பலன் இதெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை இந்த மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் எங்கேயாவது ஒரு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர்றதுக்கான ஒரு யோகம் இருக்குது. இந்த மிதுன ராசி என்பவர்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எந்த புகழ்பெற்ற ஆலயத்திற்கு நீங்கள் சென்றீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீண்ட நாளாக அந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கோயிலுக்கு இந்த காலகட்டத்தில் போகிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் கட்டாயம் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு இடமாற்றமோ அல்லது பதவியில் மாற்றமோ அல்லது முக்கியமான பொறுப்போ இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லும்போது இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னா உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் போய் வழிபட்டுட்டு வாங்க. புதன்கிழமை தோறும் பெருமாள் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.